கொள்வோம். 37ஆம் சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு. ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நான் கர்த்தரோடு கூட இருக்கிறத விரும்பி தான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். நான் ஏதோ ஒன்றை கேட்கறதுக்காக ஆண்டவர்கிட்ட வரல, கர்த்தரை பார்க்கறதுக்காக ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். சத்தமாக பாருங்க, அவர் வாயில சொல்லி வேண்டுதல்கள் இல்லை, இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் இருதயத்தின் ஆசை என் ஆண்டவருக்கு தெரியும். என் இருதயத்தின் எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் புரிந்திருக்கிறார். நான் வாய் விட்டு சொல்ல முடியலனாலும் என் மனதை அறிந்திருக்கிற கர்த்தர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அநேக நேரத்தில் ஐயோ சொல்ல முடியலையே, ஐயோ கேட்க முடியலையே, ஐயோ பார்க்க முடியலையே அப்படின்றாங்க. பார்க்க முடியாத ஒருத்தன் தூரத்தில் இருந்து இருதயத்தில் அவரை பார்த்தா நல்லா இருக்கும்னு மரத்துக்கு மேலே ஏறி அவரை பார்க்க வகை தேடினான். ஆனால் கர்த்தரோ அவனை தேடி வந்தார். ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காத வார்த்தை தூரத்தில் இருந்த அவனுக்கு கிடைத்தது. அநேகர் பக்கத்தில் இருக்கிறாங்க, இருதயமோ தூரமாக இருக்குது. ஆண்டவருக்கு பக்கத்திலேயே இருக்கிறன்றாங்க, ஆனால் அவங்க இருதயமோ ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்குது. அநேகர் தூரத்தில் இருக்கிறாங்க. ஒரு சில நேரத்தில் இந்த ஆராதனைக்கு கூட வர முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் இருதயமோ தேவ பிரசன்னத்தை விரும்பி இருக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்மளாம் தோற்றத்தை வச்சோ, முகத்தை பார்த்தோ, சேலை வச்சோ ஒரு சிலருக்கு பலன் கொடுக்க நம்ம ஆசையாக இருக்கிறோம். ஆனால் இருதயத்தின் நினைவுகளை வைத்து கர்த்தர் பலன் தரக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் இருதயத்தின் நினைவுகளை அவர் தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த இருதயத்தோட நிறைவு, அந்த இருதயத்தோட விருப்பம், அந்த இருதயத்தோட ஒவ்வொரு வாஞ்சை, ஒவ்வொரு அத்தனையும் கர்த்தர் கேட்டு அத்தனை விண்ணப்பத்திற்கும் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். இந்த காலையில் இந்த 3வது மாதத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வேன். உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த பாஸ்டர் இருக்கிறார, பாஸ்டரு எனக்கு என்ன தான் வேண்டிக்கிறாரோ தெரியாது. ஸ்தோத்திரம். நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பாஸ்டர் அதை உனக்கு காமிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்காக நான் நிற்பேனானால், உங்களுக்காக நான் நிற்பேனானால் எனக்காக என் தேவன் நிற்பார். ஸ்தோத்திரம். எனக்காக வேண்டுதல் செய்கிறவர், எனக்காக தேவ சமூகத்தில் நிற்கிறவர், எனக்கென்று 1000 தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். அவர்கள் என் தேவ சமூகத்தில் எனக்காக வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் நிற்பார்கள். கரங்களை உயர்த்தி கர்த்தரை இந்த காலை வேளையில் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்ததை இந்த உலகத்தில் தடை செய்கிற ஒருவன் இதுவரையிலும் பிறக்கவில்லை. ஸ்தோத்திரம். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. நான் சொல்லுகிறேன், தடைகள் வரலாம், குறுக்கீடுகள் வரலாம், ஆனால் என் தேவன் எனக்காக ஒன்றை செய்ய நினைத்து விட்டால் அந்த தடைகள் தூளாகும், இருக்கிற இடம் காணாமல் போகும். அந்த தடைகளை மீறி என் ஆசீர்வாதங்களை என் கரத்திலே கொண்டு வந்து சேர்க்க என் தேவன் அற்புதமானவராயிருக்கிறார். என் இருதயத்தின் வேண்டுதல்களை இந்த காலை வேளையிலே நிறைவாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த 3வது மாதம் உங்கள் வேண்டுதல்கள் உங்களுக்கு கேட்கப்பட்டது. உங்கள் ஜெபங்கள் உங்களுக்கு பதிலை கொண்டு வந்தது. உங்கள் நினைவுகளை கர்த்தர் செய்து முடித்தார். ஸ்தோத்திரம். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ யாரிடத்திலும் போய் நிற்காத, யார்கிட்டையும் உன் விண்ணப்பத்தை தெரியப்படுத்தாத. என்னிடத்திலே நீர் கொடுத்த உன் வேண்டுதல்களையும் உன் விண்ணப்பங்களையும் நானே நிறைவேற்றுவேன், நானே நிறைவேற்றுவேன். கர்த்தர் சொல்றாரு, நானே அழைத்தேன், நானே தெரிந்து கொண்டேன், நானே பேரிட்டேன், நானே உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியும், இருக்கிற எவனும் இந்த உலகத்தினால் பேரிடப்படுவதில்லை,
தோன்றும் முன்னே கர்த்தரால் பெயரிடப்பட்டிருக்கிறான். உங்கள் பெயரை உலக தோற்றத்துக்கு முன்னே அறிந்திருக்கிற கர்த்தர், உங்கள் எலும்புகளை இந்த உலகத்தில் ஸ்கேன் சென்டர் வர்றதுக்கு முன்னாலேயே பார்த்த கர்த்தர், உங்கள் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்த கர்த்தர், உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் இந்த காலை வேளையிலே அறிந்திருக்கிறார். உங்கள் எழுதல் அவருக்கு தெரியும், உங்கள் உட்காருதல் அவருக்கு தெரியும், உங்கள் படுக்கை அவருக்கு தெரியும், உங்கள் பலவீனங்கள் அவருக்கு தெரியும். அநேக நேரத்தில் ஸ்கேன் எடுத்து பார்த்தா எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். கர்த்தருடைய கண்ணை விட பெரிய ஸ்கேனு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஸ்தோத்திரம். அவர் கண்ணை போல ஒரு ஸ்கேனு இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. பாருங்க, எல்லா இடத்துலையும் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிற கர்த்தர் பூட்டிய அறையில் எத்தனை முறை நடுவில் எழும்பினார் பார்த்தீங்களா? 2 முறை பூட்டப்பட்ட அறைக்குள்ளே நடுவில் எழுந்து உங்களுக்கு சமாதானம் சொன்னார். ஸ்தோத்திரம். நடுவில் வர விரும்புகிற கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க. உங்கள் பிரச்சனைக்கு நடுவில் அவர் எழும்புவார். ஸ்தோத்திரம். உங்கள் தேவைக்கு நடுவில் அவர் எழும்புவார். உங்கள் அங்கலாய்ப்பு நடுவில் அவர் எழும்புவார். நீங்கள் ஆலோசனை இல்லாமல் திக்குமுக்கு ஆடுகிற நேரத்தில் நடுவில் எழும்புவார். யாருன்னா ஒருத்தர் நடுவில் வர விரும்புவாங்களா? நீங்கள் வந்தீங்க, எங்கே உட்காந்தீங்க பாருங்கள், ஓரமாக ஃபேன் இருக்கிற இடமா பார்த்து. அவர் ஃபேன் இருக்கிற இடம், ஏசி இருக்கிற இடம்லாம் தேட மாட்டார். சுகம் சௌரியம் இருக்கிற இடம்லாம் தேட மாட்டார். அவர் நடுவில் இருக்கணும்னு விரும்புவார். 2 பேர் கூடனா அவங்க நடுவில் இருக்கணும்னு விரும்புவார். ஒரு சபைன்னா அதுக்கு நடுவில் இருக்கணும்னு விரும்புவார். ஆனால் சேர்த்துக்காதவங்களுக்கு மட்டும்தான் பூட்டின கதவுல உள்ளே வர கர்த்தர், சேர்த்துக்காதவங்களுக்கு மட்டும் கதவு ஓரத்தில் நின்று தட்டிக்கிட்டு இருப்பார். அவரை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் எங்கே இருந்தாலும், அவர்கள் நிலைமை பூட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், இருளின் நடுவில் இருந்தாலும், அதுக்கு நடுவில் அவர் எழும்புவார். சத்தமா இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். உங்கள் காரியங்களை அவர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். உங்கள் ஜெபங்களை கேட்பார். இந்த 37ஆம் சங்கீதத்தில் அநேக பாருங்க கட்டளைகள் இருக்கிறது, அநேக கட்டளைகள் இருக்கிறது, நிபந்தனைகள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம சரி செய்யணும். இந்த 37ஆம் சங்கீதம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த சங்கீதம் எரிச்சல் அடையாது. சொல்லுங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எரிச்சல் என்பது ஒரு தடை. நமக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எரிச்சல் வந்துடும். முகநாடி வேறுபட்டுரும், சுருன்னு கோபம் வரும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரம் யோசிப்பேன், நம்ம சபையில் விரல் விட்டு என்னன்னா, மாமியார்கள் கூட வாழ்ந்த மருமகள்கள் எத்தனை பேர்னா ஒருத்தர் கூட இல்லை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆனால் என்ன வேணும்? குணமான மருமக வேணும். என்ன வேணும்? தங்கமான மருமக வேணும். அம்மா, நீ தங்கமான மருமகன்னு பேர் எடுக்காம கர்த்தர் நல்லவர். சத்தமா சொல்லுங்க. எரிச்சல் எல்லாம் சொல்லுங்க. அது வேணாம், அது வேணாம். என் தேவன் தெரியுங்களா? தேவனுடைய பேர் பட்சிக்கிற அக்கினி. எவ்வளோ பேர் சொல்கிறோம், நமக்கு பிரியமான பேரெல்லாம் சொல்லிடுறோம். தேவனுக்கு கூட எரிச்சல் வரும், தேவனுக்கு கூட கோபம் வரும். ஆனால் அவர் கோபத்துக்கு முன்னால் இந்த உலகமே பஸ்வமாயிரும். அதனால் கம்முன்னு இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். நம்ம கோபம் வந்தால், நமக்கு எரிச்சல் வந்தால் நமக்கு தான் நஷ்டம். எத்தனை பேருக்கு இது தெரியும்? நம்ம கோபத்தை வச்சு, நம்ம எரிச்சலை வச்சு ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. ஆனால் ஒன்று அசைக்கலாம், நம்மளை நாமளே நஷ்டப்படுத்திக்கலாம். அப்படி நமக்கு நஷ்டம் உண்டாகக்கூடிய அந்த கோபத்தையும் எரிச்சலையும் நமக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அடுத்தவங்க நம்ம மேலே கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அடுத்தவங்க நம்ம மேலே எரிச்சல் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு சிலர் ஏன் தான் இப்படி இருக்கிறாங்களோன்னு ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நல்ல கோடி கோடியாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் எல்லா அளவு கூட அவங்கக்கிட்ட பெருமை இருக்குமான்னு எதிர்பார்க்குறேன், இருக்க மாட்டுது. 5 நயா பைசாவுக்கு உதவாததுக்கெல்லாம் நிறைய எரிச்சலும் கோபமும் வருது. சத்தமா அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இந்த சங்கீதத்தில் 1வது வசனத்தில் எரிச்சல் ஆகாதே, எரிச்சல் அடையாதே. 7வது வசனம் எரிச்சல் ஆகாதே.
8வது வசனம், எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேருக்கு விருப்பம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்க விருப்பத்தையும் உங்க வேண்டுதல்களையும் உங்க ஜெபத்தையும் கேட்கணும்னா முதல்ல உங்களுக்கு அடுத்தவங்க மேல இருக்கிற எரிச்சல் இருந்துச்சுன்னா கர்த்தர் நிச்சயமா உங்க ஜெபத்தை கேட்க மாட்டாரு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எரிச்சலை தூக்கி தூர போடுங்க. எவ்வளோ நாள் அதை வச்சுக்கிட்டு இருப்பீங்க? தூக்கி தூர போடுங்க. ஆண்டவர் பாருங்க, ரெண்டாவது சொல்லுங்க, மனமகிழ்ச்சியா இரு. சத்தமா எப்படி இருக்கணுமா? மனம் மகிழ்ச்சியா இருக்கணுமா? முகம் ஒரு சில நேரத்தில் சிரிக்கும் முகம், ஆனா மனசு சிரிக்கிற அத்தனை பேரையும் மனசு நேசிக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த உலகம் போலியான உலகம். இந்த போலியான உலகத்தில் நீங்களும் நானும் ஒரு போலியான வாழ்க்கை வாழக்கூடாது. மனசளவில் நேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். மனதளவிலே மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். ஸ்தோத்திரம். சத்தமா சத்தமா பாருங்க, ஒரு எலக்ட்ரானிக் மிஷின் மாதிரி வாசல் மாதிரி வச்சிருக்கிறான். உள்ளே போனாலே என்ன கத்துது? கி 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 கி. ஒரு சின்ன சாவி இருந்தால் கத்துது. அந்த சின்ன சாவி மட்டுமா? இடுப்பில் பேண்ட்டில் கொக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த கொக்கி இருந்தால் என்ன பண்ணுது? சின்ன இரும்பு துரும்பு இருந்தால் கூட அதுக்குள்ளே என்ட்ராக முடியல. ஐயா, குண்டு ஊசி அளவுக்கு கூட கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் இருக்குமானால் அந்த பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பது அரிது. சிறு துரும்பு அளவுக்கு கூட மனசுக்குள்ள யாரை குறிச்சும் எந்த வெறுப்பும் கசப்பும் இருக்கக்கூடாது. என்னப்பா? ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் மனமகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி. என் மனசுக்குள்ள கொஞ்சம் கூட இருளின் ஆதிக்கம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய மன நிறைவு, கர்த்தருடைய மனமகிழ்ச்சி என் மனதை இந்த காலை வேளையில் ஆளுகை செய்வதாக. பிரைஸ் தி லார்ட். 3வது பாருங்க, நிறைய விஷயம் இருக்குது. 3வது வசனத்தில் கர்த்தரை நம்பு. எல்லாம் சொல்லுங்க சத்தமா, கர்த்தரை நம்பு. அப்போது நிறைய விஷயம் இதில் இருக்குது. மனுஷனை நம்புவோம், பணத்தை நம்புவோம், நம்ம பொருட்களை நம்புவோம். ஆனால் யாரை மட்டும் நம்ப மாட்டோம்? கர்த்தரை மட்டும் நம்ப மாட்டோம். கர்த்தரை மட்டும் நம்ப மாட்டோம். யாரோ ஒரு 3வது மனுஷனை நம்பி சாப்பாடு ஆர்டரை கொடுத்துட்டு கையில் காசையும் கொடுத்து அனுப்பிச்சிருவோம். இவரோ யாரோ ஒருத்தரை சொன்னாருன்னு அறிமுகப்படுத்தினா நமக்கு ரொம்ப நாள் அறிமுகமான கர்த்தரை நம்ம நிறைய நேரம் நம்புறதே கிடையாது. கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க, பா இருக்கிற சமையல்காரிலேயே ஒரு 1ஆம் நம்பர் சமையல்காரப்பா. அப்படியா? ஓகே. யாரோ ஒருத்தர் சொன்னார். உடனே எவ்வளோப்பா? கொட்டேஷன் கொடுத்தாங்க. பக்கத்தில் யாருக்கிட்டேயும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, கேட்குறது இல்லை, விசாரிக்கிறது இல்லை. இவர் சொல்லிட்டார், இவர் நம்பிக்கையானவர், அதனால் சொல்லிட்டாரு. அவன் எப்போவுமே நம்பிக்கையான ஆளாக தான் இருந்திருப்பான். அன்னைக்கு பார்த்து நம்ம விஷயத்தில் சொதப்பிடுவான். ஏன்னா இந்த பூமியில் எதை செஞ்சாலும் கர்த்தரை நம்பி அதை செய்யணுமா. எந்த மனுஷனையும் நம்பி இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், அழகாக எழுதி வச்சிருக்கிறாரு, பிரபுக்களை கூட நம்பாத. பிரபுக்களை கூட நம்பாத. அப்படின்னா என்னது? ஆட்சி ஸ்தானத்தில் இருக்கிற ராஜாக்களை கூட நம்பாத, அதிகாரம் பெற்றவர்களை கூட நம்பாத, ஆஸ்தி படைத்தவர்களை கூட நம்பாத. ஸ்தோத்திரம். ஒருத்தர் பாடினார் இப்படி, கண்ணையே நம்பாத. ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், உன்னையே நம்பாத, ஆண்டவரை மட்டும் நம்பு. நேற்று இருக்கிற நமக்கு பலன் இன்னைக்கு இல்லை, நேற்று இருந்த சுகம் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற சுகம் நாளைக்கு இருக்குமான்னு தெரியல. ஆனால் நம்மையும் நம்ப வேணாம், கண்ணையும் நம்ப வேணாம், எந்த பெண்ணையும் நம்ப வேணாம், ஆண்டவரை மாத்திரம் நம்புங்க. கர்த்தரை நம்பினவர்களுக்கு கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா உங்களுக்கு நித்திய கண்மலையாயிருப்பார். கர்த்தரை நம்புங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்பிக்கை என்பது என்ன தெரியுங்களா? சூழ்நிலைமையை சார்ந்தோ பின்னணியை சார்ந்தோ வருகிறதுக்கு பேர் நம்பிக்கை கிடையாது. சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி வர்றதுக்கு பேர் தான் நம்பிக்கை. ஸ்தோத்திரம். டாக்டர் சொல்வார்,
நமக்கு வியாதினாலே என்னன்னு தெரியாது, நம்ம போய் படிக்கவும் இல்லை, நாளைக்கு சுகமாயிடும் நம்பிடுவோம். 24 மணி நேரத்தில் செத்துருவார், அதையும் நம்பிடுவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கன்னாங்க. கடகடன்னு சொல்லிவிட்டு குழி பூந்தமல்லியில் தோன்றதா அல்லது தாம்பரத்தில் தோன்றதான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி லெட்டர்லாம் எந்த ஃபாதர்கிட்ட லெட்டர் வாங்கிறது அப்படின்லாம் முடிவு பண்ணிட்டோம். சுகம் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் ஃபோன் பண்ணுறோம். எங்கள் சித்தப்பா முடியாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், ஏன்னா அவர் குரோம்பேட்டில் இருந்து பூந்தமல்லிக்கு போயிட்டார். அந்த பூந்தமல்லியில் லெட்டர் வாங்கி குழி தோன்றதா, தாம்பரத்தில் லெட்டர் வாங்கி குழி தோன்றதா, பல்லாவரத்தில் வைக்கிறதுக்கு அப்படின்னு குழி தோன்றதுக்கு லெட்டரெல்லாம் வாங்கிட்டோம். அந்த குழி தோண்டி 8 மாதம் ஆகிப்போச்சு. டாக்டருங்க தான் சொன்னாங்க, குழி தோண்டி 8 மாதம் ஆகிப்போச்சு. ஆனால் அதெல்லாம் நம்புகிறோம். படிப்பு நம்மளை நம்ப வைக்குது. ஒரு பதவியில் இருக்கிறவன் சொல்கிற வார்த்தை நம்மளை நம்ப வைக்குது. நம்புற மாதிரி இந்த உலகம் பேசுது. யாரையும் நம்ப வைக்கணுன்றதுக்காக கர்த்தர் பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. உங்களை ஏமாற்றி உங்களை நம்ப வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் நம்பிக்கையை அவர் கண்டு அதை அவர் உறுதி செய்கிறார். கர்த்தரை நம்புங்கள், உங்கள் வேண்டுதல்களை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர் உங்களுக்கு வேணுங்கிறத உருவாக்கி தர முடியும். எடுத்து தரவருக்கே, இந்த உலகத்தில் எடுத்து தரவனுக்கே மனசு வர்றதில்ல. ஆனால் ஆண்டவர் உருவாக்கி உங்களுக்கு தருவேன்னு சொல்கிறார். நீங்கள் இல்லாததை கேட்டாலும் அவைகளை உருவாக்கக்கூடிய வல்லமை என் ஆண்டவருக்கு உண்டு. கர்த்தரை நம்புங்கள். அதுக்கு அடுத்தது இன்னொரு நிபந்தனை சொல்கிறாரு, நன்மை செய்யுங்க. 4வது என்ன செய்யுங்க? சத்தமாக சொல்லுங்க, நன்மை செய்யுங்கள். ஒரு நாளும் தீமைக்கு தீமையை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்யுங்கள். நீங்கள் யாருக்கெல்லாம் நல்லது செய்வீங்க? எங்கள் மாமாவுக்கு, எங்கள் மச்சானுக்கு, எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அப்பாவுக்கு, வேறு என்ன எல்லா உறவுலாம் இருக்குதோ எல்லாத்தையும் சொல்லு. ஒரு நேரத்தில் கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு அப்படின்னா நம்ம சமுதாயத்துக்கும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், அடுத்தவர்களுக்கும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தர் நல்லவர். நீங்கள் நன்மை யாருக்கு செய்ய போகிறீங்க? நன்மை யாருக்கு செய்ய போகிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு பிரதிபலன் செய்யாதவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களிலும் தாழ்ந்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏதோ ஒரு கல்யாணம் போகிறேன், ஏதோ என்ன பண்ணிட்டாங்க, கூப்பிட்டாங்க, வேண்டாம் வெறுப்பா. ஸ்தோத்திரம். 50 ரூபா கூட மொய் எழுதாத நிறைய கல்யாணத்தில் சாப்பிட்டு வந்திருக்கிறேன். 5000 ரூபாய் மொய் எழுதிட்டு நிறைய கல்யாணத்தில் சாப்பிடாம வந்திருக்கிறேன். யாரும் நமக்கு பிரதிபலன் செய்வாங்களே, நம்மகிட்ட இருந்தால் செய்யணும். கௌரவத்துக்காக ஒரு நன்மையும் செய்யாதீங்க. எனக்கு தெரியும் எத்தனையோ பாஸ்டருங்க டெய்லி ஆகாரம் கொடுக்குறாங்க, வெளியில் ஒரு நாளும் தெரியறதில்ல, வெளியில் ஒரு நாளும் தெரியுதில்ல, அதையே ஊழியமாக செய்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஒருத்தர் சொல்கிறாரு, பிச்சைக்காரர்களின் ஊழியம் எனக்கு அது தரிசனம் பாஸ்டர். இன்னொருத்தர் சொல்கிறாரு, குஷ்டரோகிகள் மத்தியில் ஊழியம் அது என்னுடைய தரிசனம் பாஸ்டர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மலாம் அவங்க கிட்டேயே போக மாட்டோம். குஷ்டரோகியா பாஸ்டர், சின்ன அடிப்பட்டோம் பாஸ்டர், அதையே தொட மாட்டோம். நன்மை சொல்லுங்க. நம்ம எல்லாம் நன்மைன்னு ஒன்று கற்பனை பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம். நமக்கு சாதகமான ஒன்று எது கொடுக்குறது? சாப்பாடு கொடுக்குறது, ஹாஸ்டலுக்கு சோறு போடுறது. நம்மளாம் அதை கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டோம். என்னைக்காவது ஒன்று ரிஸ்கான ஒரு நன்மையை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறீங்களா? ஹலோ, நீங்கள் எவ்வளோ கடினத்துக்கு நடுவில் போகிறீங்களோ அவ்வளோ வெளியே வரும்போது அதுலேருந்து வெளியே ஆசீர்வாதம். போகும்போது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு போட்டிருக்கிறான். எங்கன்னா சுரங்கத்தில், தங்க சுரங்கத்தில். ஸ்தோத்திரம். அப்போ தங்கத்தை எடுக்கிறவெல்லாம் உயிரை பணைய வச்சு தான் உள்ளே போயிட்டு வரான். அப்படியானால் எவ்வளவு கடினமானதை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நன்மை செய்கிறதில் கூட கடினமான ஒன்றை தேர்ந்தெடுங்கள்.
உங்களுக்கு உள்ளவைகளிலிருந்து உள்ளவர்களுக்கு கொடாதிருங்கள், இல்லாதவைகளிலிருந்து இல்லாதவர்களுக்கு கொடுக்க முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உள்ளதிலிருந்து கொடுப்பதினாலே ஒரு நாளும் மேன்மை வரப்போவதில்லை. உள்ளவர்களுக்கு கொடுப்பதினாலும் ஒரு நாளும் மேன்மை வரப்போவதில்லை. நன்மை செய்யத்தக்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்போது அதை தேவையாய் அனுபவிக்கத்தக்கவர்களுக்கு செய்யுங்கள். அது உங்களை நிச்சயமாய் மேன்மைப்படுத்தும். ஸ்தோத்திரம். இப்போ எனக்கு 100 பேனா இருக்குன்னு வச்சிங்களேன். நீங்களும் என்ன வாங்கி வந்து கொடுக்குறீங்க? செல்லுமா அது? இங்கே போனால் இப்போ தான் 2 பேர் பாக்கெட் கொடுத்துட்டு போனாங்க, சாப்பாடு பாக்கெட்டு கொடுங்க அப்படின்னு வச்சிருந்தா கொஞ்ச நேரத்தில் அவன் சாப்பாடு கம்பெனி ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு நமக்கு என்னென்னா கையில் எடுத்துன்னு போனது என்ன பண்ணிடணும், காலி ஆயிடணும். அதுக்கு கூட நமக்கு சில நேரத்தில் பொறுமை இல்லை. தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்க நீங்களும் நானும் எழும்பாவிட்டால் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறதுக்கு ஒரு கரம் கூட இருக்காது. நம்மளை கர்த்தர் ரட்சித்தது நன்மை செய்யும்படியாய். இன்னைக்கு கர்த்தர் ஆவியானவர் அவர் அபிஷேகம் பண்ணது நன்மை செய்யும்படியாய். யாவருக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த, நன்மை செய்வதற்காகவே இந்த உலகத்திற்கு இறங்கி வந்த தேவகுமாரனை நாம் ஆராதிக்கிறோம். நாம் பெற்றிருக்கிற ஆவி நன்மை செய்யும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆவி. நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் கர்த்தர் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். இந்த கரங்களை கர்த்தர் இன்றைக்கு சுகமாய் வைத்திருப்பதற்கு காரணம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை சுகமாய் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருப்பது, என்னை அபிஷேகித்தது, என்னை தெரிந்தெடுத்தது, என்னை அழைத்தது நன்மை செய்யும்படியாய். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருப்பது நன்மை செய்யும்படியாய். பிசாசின் பிடியிலே அகப்பட்டவர்களுக்கு, சத்ருவினால் பிடிக்கப்பட்டவர்களுக்கு நன்மை செய்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிய இயேசுவை அபிஷேகம் பண்ணினது போலவே உங்களையும் என்னையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டீங்களா? அபிஷேகம் பெற்றீங்களா? எதுக்கு ரட்சிக்கப்பட்டீங்க? எதுக்கு அபிஷேகம் பெற்றீங்க? நான் பரலோகத்துக்கு போகணும். என்னைக்கா இருந்தாலும் போறோம். ஸ்தோத்திரம். அதுக்கு நடுவில் என்ன செய்ய போறோம்? எதுக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரு? ஆண்டவர் தெளிவா எழுதினாரு. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் ஆவியினால நிரப்பினது நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிவதற்காக ஆண்டவர் அவரை அபிஷேகம் பண்ணினார். டாக்டராக போற, வக்கீலாக போற, அதெல்லாம் கரெக்டு. நீ என்ன ஆக போறேன்னு கேட்டால் எல்லா பிள்ளைங்களும் சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன செய்ய போறேன்னு கேட்டால் ஒரு பிள்ளைங்களுக்கும் தெரியல. நான் சபைக்கு போகிறேன், கரெக்டு. சபைக்கு போய் என்ன செய்ய போகிறேன்? உட்காந்து வசனத்தை கேட்டு வரப்போகிறேன். பரிதாபம் இல்லை? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு என்ன செய்ய போகிறீங்க? இந்த மாதத்தில் எத்தனை நன்மை செய்ய போகிறீங்க? யாரும் செய்யாத நன்மை என்ன செய்ய போகிறீங்க? ஸ்தோத்திரம். புதுசாக என்ன நன்மை செய்ய போகிறீங்க? இன்னைக்கு புதுசாக என்ன குழம்பு வைக்கிறதுக்கு யூடியூப்பில் இருக்குது. என்ன இருக்கிறத வறுத்து துண்டு துண்டாக கொத்தி வறுக்கிறான், காய வைக்கிறான், திருப்பியும் வறுக்கிறான், காய வைக்கிறான். ஏதோ ஒன்று செஞ்சதையே தான் திருப்பி அதுக்கு புதுசாக ஒரு பேரை வைக்கிறான். இதையும் மடத்தனமாக ஒரு 3/4 மணி நேரம் அந்த யூடியூப்பில் உட்காடுறோம். ஏன் உங்களுக்கு சுயமாக அறிவே இருக்காதா? யாரோ ஒருத்தர் செஞ்சதை தான் செய்யணுமா? புதுசாக உங்களால் ஒன்று செய்ய முடியாதா? ஹலோ, சத்தமா கரங்களை உயர்த்துங்க. இந்த மாதம் என் கரத்தை நன்மையினால் திறக்க போகிறேன். கர்த்தர் நன்மை செய்யும்படியா என் கரத்தை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு ஒரு பியூட்டி தெரியுமா? நீங்கள் செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டா செய்ய வேண்டியதை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் பொருத்தனை என்ன பண்ணுறீங்கன்னா கையில் இருக்கிறத வச்சு பொருத்தனை பண்ணுறீங்க. அதுக்கு பேர் பொருத்தனையே கிடையாது. நீங்கள் பொருத்தனை செய்யுங்கள். கர்த்தர் அதற்கு தேவையானதை உங்கள் கரத்திலே கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. செய்யணும்னு முடிவு பண்ணுங்க, செய்யணும்னு முடிவு பண்ணுங்க, செய்யணும்னு முடிவு பண்ணுங்க. செய்ய வேண்டிய பலனையும் அதற்கான பணத்தையும் நேரத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். சத்தமா அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது பாருங்க, 1வது வசனம். பொறாமை கொள்ளாதே. என்ன பண்ணாத? சத்தமா சொல்லுங்க. பொறாமை கொள்ளாதே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு டிபி நோய் தெரியுங்களா? வசனம் அப்படி தான் சொல்லுது. பொறாமையோ வென்றால்
எலும்பு உருக்கி. எலும்பு என்ன பண்ணுது? நிறைய பேருக்கு எலும்பு வீக்காக இருக்குது. ஏன்? இப்போல்லாம் பார்த்தீங்களா சினிமா எப்படி எடுக்கிறாங்க தெரியுங்களா? அப்போல்லாம் மறு ஒன்று வச்சுட்டா யார் அவர்? வில்லன். மீசை நல்லா கட்டையாக வச்சுட்டா அவர் வில்லன். இன்னைக்கு ஹீரோலாம் எப்படி நடிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஹீரோ யார் தெரியுங்களா? நிறைய தாடி வச்சுன்னுக்கிறவர், சட்டையை ஏடா கூடமாக போட்டுனுக்கிறவர், கலர் கலராக போட்டுன்னு இருப்பார், பார்க்கறதுக்கு ரவுடி மாதிரி இருப்பார். அவர் தான் ஹீரோ. அந்த லவ் பண்ணுற பொண்ணுங்களும் யாரை விரும்புது? கேடி ரவுடியை விரும்புது. எப்படியெல்லாம் சமுதாயத்தில் நமக்கு கெட்ட விஷயத்தை திணிக்கிறாங்கன்னு பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பொறாமை கொள்ளாதே. சத்தமா பொறாமை கொள்ளாதே, எரிச்சல் அடையாதே. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற வெளி தோற்றத்தெல்லாம் பார்த்து கேடி ரவுடியெல்லாம் நல்லவன் நினைக்கிறோம். உண்மையான நல்லவனெல்லாம் நமக்கு தெரியல. கூடவே இருப்பான், நமக்கு நிறைய புத்தி சொல்வான், அவன் கிட்டேயே போகிறதில்ல. எவன்லாம் கெட்டு போகிறதுக்கு வழி சொல்கிறானோ அவன் தான் ஃப்ரெண்டு. நீங்கள் யாரை தோழராக வச்சுருக்கிறீங்க எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் இருதயத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பதிய வைங்க. யாரு மேலேயும் பொறாமை கொள்ளாதே. சுயநலமாக இருப்பான். அவன் விஷயத்தை அவனுக்கு செஞ்சுக்கணுன்னு அவனுக்கு நிறைய விஷயம் தெரியும். ஆனால் பொதுவில் அந்த விஷயத்தை செய்ய மாட்டான். அவருக்கு யூடியூப் பார்க்க தெரியும், யூடியூப் அப்லோட் பண்ண தெரியும், ஃபேஸ்புக்கை பார்க்க தெரியும், ஃபேஸ்புக் அப்லோட் பண்ண தெரியும், எல்லா நெட்டு வேலையும் தெரியும். ஆனால் சுயநலத்துக்கு மட்டும் அவர் யூஸ் பண்ணுவார். கர்த்தருக்காக அதில் ஒரு துரும்ப கூட என்ன பண்ண மாட்டார்? செய்ய மாட்டார். கர்த்தருக்காக ஒரு துரும்ப கூட செய்ய மாட்டார். வீட்டில் பாருங்கள், வீட்டில் தாத்தாக்கு பிறந்த நாள் வந்தால் உடனே போட்டுருவார். எதில்? ஸ்டேட்டஸில். யாருக்கு? தாத்தாவுக்கு பிறந்த நாள் வந்தால் அது இன்றைக்கோ நாளைக்கோ ஒன்று இருக்கும், அதை ஸ்டேட்டஸில் போட்டுருவார். அது காலில் விழுந்து வணங்குறத ஸ்டேட்டஸில் போட்டுருவார். ஏன் ஒரு நாளைக்கு ஒரு வசனம் போடேன் ஸ்டேட்டஸில்? எனக்கெல்லாம் க்ரியேட் பண்ண தெரியாது. உனக்கு வேலை வரும்போது க்ரியேட் பண்ண தெரியுது? இப்படிலாம் ஒரு சிலர் இருப்பாங்க. அதை பார்த்த உடனே நமக்கு என்ன வரும்? பாஸ்டர் ஆகிய எனக்கு எரியும் வயிறு, வராமல் வரும். அப்போ ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அதுக்காக நான் ஏன் எரியணும்? அது இதை செஞ்சால் அதுக்கு ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். எவ்வளோ நாள் யூடியூப் நம்ம யூடியூப் வருது, ஒருத்தர் ஸ்டேட்டஸில் கூட ஒரு நாளே இருக்காது. ஆனால் பாருங்கள், பிறந்த நாள் ஸ்டேட்டஸில் வந்துடும், திருமண நாள் ஸ்டேட்டஸில் வந்துடும். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன வந்துடும்? ஹலோ, இதுக்கு மூளையே இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் மூளை இருக்குதுன்னு இப்போ தெரியுது. ஆனால் எதுக்கு செயல்பட மாட்டுது? தேவனுடைய காரியத்துக்கு செயல்பட மாட்டுது. அப்போது என்ன வருதுன்னா எரிச்சலும் பொறாமையும் வருது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்காகவா நான் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சேன்? அது செஞ்சா என்ன, செய்யலைன்னா என்ன, கர்த்தர் பார்த்துக்க போகிறாரு. அதற்கான பலனை கர்த்தர் தர போகிறாரு. 2 கரங்களையும் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். என் கரத்தை நன்மைக்காக பயன்படுத்த போகிறார். என் காரியங்களை பொறாமையில் நின்று கர்த்தர் விலக்கி வேலி அடைக்க போகிறார். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம், கர்த்தர் ஏன் நம்மளை பாதுகாக்கலை, இது ஏன் நமக்கு மட்டும் நடக்குது? கர்த்தர் வேலியை எடுத்துட்டாரு. ஏன் வேலியை எடுத்தாரு? உனக்குள்ள அவனுடைய ஆயுதம் ஒன்று உள்ளே இருக்கிறது. உங்கள் தலையில் மொத்தம் பொறாமையை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் பாதுகாப்பு கொடுத்தா கூட இந்த ஓட்ட வழியாக அவன் உள்ளே வந்துடுவான். சத்தியத்தை மேய்ந்து கொள். சத்தமாக சொல்லுங்க, சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்படி பை போட்டுன்னு இருக்கிறாங்க. ஏங்க ஒரு புல்டோசர் வச்சு அப்படியே மொத்தமாக வெட்ட வேண்டியதானே டீ தோட்டத்தில் அப்படின்னு நினைப்பேன். ஏங்க இவங்க பையை போட்டுன்னு? இல்லைங்க, மேலே எது நல்ல பசுமையாக இருக்குதோ அதை மட்டும் கிள்ளி 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 எடுத்து பையில் போட்டுக்கினே போகிறாங்க. ஏன்? எல்லாமே டீ தோட்டம் தானே, எல்லாமே டீ செடி தானே, மொத்தமாக வெட்டி வெட்டி போட்டுக்க வேண்டியதானே? இல்லை இல்லை, எது பசுமையாக துளிராக இருக்குதோ அதை மட்டும் கிள்ளி போட்டால் தான் அந்த டீ டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாடு அப்படியே மேய்ஞ்சிக்கினே போவோம், மேய்ஞ்சிக்கினே போவோம். புள்ளி இவ்வளோ உயரமாக இருக்கும், மேலே இருக்கிறத மட்டும் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே போவோம். ஸ்தோத்திரம். எது சீக்கிரம் ஜீரணம் ஆகும்னு அதுக்கு தெரியும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எது பலன் கொடுக்கும்? எங்கள் ஐந்தறிவு உள்ள மிருகங்களுக்கு எது தேவையானது என்கிறதை புரிந்து கொள்ளக்கூடிய மோப்ப சக்தியை கொடுத்துருக்கிறாரு. கண் பார்வை, அதுங்களுக்கு கலர் பிளைண்டு தெரியுங்களா? விலங்குகள் எதுக்குமே கண்ணில் இருக்கிற பார்வையை வச்சு கலரை பார்க்க முடியாது, கலர் பிளைண்ட்னஸ். ஆனால் அதுக்கு தெரியுது, அந்த மோப்ப சக்தியை வச்சு எது தேவையானதோ அதை மட்டும் சாப்பிடுது, எது தேவையானதோ அதை மட்டும் சாப்பிடுது. ஆனால் மனிதர்களாகிய நமக்கு இங்கேருந்து வரக்கூடிய வார்த்தைகளிலே எது சத்தியம், எது நம்மை ஆசீர்வதிக்கும், எது நம்மை மேன்மைப்படுத்தும் புரிந்து கொள்ள முடியல. சொல்லுங்க, இன்னைக்கு சொல்லுங்க. சத்தியத்தை மேய்ந்து கொள். கடைசியாக ஒரு விஷயம், தேசத்திலே குடியிரு. என்னது? இது நமக்கு புரியாது. என்ன தேசத்தில்? நம்ம தேசத்தில் தானே குடியிருக்கிறோம். அப்படின்னா தேவ பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே செட்டில் ஆகணும். அதுக்கு மூல அர்த்தம் அங்கே செட்டில் ஆகிடணுமா? ஸ்தோத்திரம். நமக்கு பஸ்ஸில் போனால் சீட்டு காலியாக இருக்கிற இடம் பார்த்து செட்டில் ஆக தெரியும். புரிஞ்சுதுங்களா? செட்டில் ஆகிறதுன்னா என்னது? நம்ம ஸ்பேஸ் எங்கே உட்காந்தா கரெக்டாக பொருந்தமோ அந்த இடத்துல நமக்கு பொருந்த தெரியணுமா? தேவையில்லாத இடத்துலலாம் போய் நமக்கு உட்கார தெரியும். தேவையில்லாத விஷயம் ஒருத்தன் பேசின்னு இருப்பான், 3 பேரும் குடிகாரனாக இருப்பான். நானும் உட்காட்டா போய் அந்த குடிகாரங்க கூட உட்கார தெரியும். ஸ்தோத்திரம். சத்தமா 3 பேர் ஜபம் பண்ணுறவன் இருப்பான், என்ன கூப்பிடல. நம்ம செய்கிற விஷயம் நம்ம யோசிக்கணும். எதுக்குங்க கூப்பிடணும்? கூப்பிடாத இடத்துல போய் நம்ம வாலண்டரியாக உட்காந்து பேசுகிறோமே. இது மாதிரி செஞ்சவங்களாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நான் கூப்பிடாத இடத்துல போயிருக்கிறேன். யார்? 2 ஃப்ரெண்டுங்க தான். ஆனால் வாலண்டரியாக என்ன பண்ணுவோம்? டே எப்படா இருக்கிற? அவனா கூப்பிட்டானா கை காமிச்சிட்டு போயினே இருப்பான். இரா வரேன் அப்படின்ட்டு வாலண்டரியாக போய் அவன்கிட்ட பேசுவோம். ஆனால் இங்கே மட்டும் கடிகாரத்தை பார்த்துனே இருப்போம். எப்போ போகலாம்? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒரு வருத்தமான விஷயம் என்ன தெரியுங்களா? நீங்கள்லாம் வந்துட்டீங்க, ஆனால் ஏன் இந்த ஜபத்தை இவங்கெல்லாம் 10 மணிக்கு வச்சா கூட வருவாங்க. ஏன் இந்த ஜபத்தை 1ஆம் தேதி ஜபத்தை காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்கு வச்சேன்னா வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் வரணுன்ற தரிசனத்தோடு வச்சோம். ஆனால் எனக்கு இருக்கிற தரிசனம் எப்போ எல்லாருக்கும் வரும்னு தெரியல. இதே ஜபத்தை சாயந்தரம் வச்சாலும் வருவாங்க அப்படின்னு சாயந்தரத்தில் வச்சா அப்பயும் வரமாட்டாங்க. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். உங்கள் வேண்டுதல்களை கர்த்தர் செய்வார். தரிசனத்தோடு ஒத்து வந்து நன்மை செய்கிற திராணி இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எரிச்சல் அடையாதே, எரிச்சல் அடையாதே. இந்த சங்கீதத்தோட தலைப்பு எரிச்சல் அடையாதே. ஸ்தோத்திரம். இருதயத்தில் கரத்தை வச்சு எரிச்சலின் ஆவியை கர்த்தாவே நீங்கள் எடுத்து போடுங்க. கோபத்தை நீங்கள் எடுத்து போடுங்கப்பா. பொறாமையை நீங்கள் எடுத்து போடுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தீமை எண்ணுகிற எண்ணத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நன்மையை யோசிக்க கிருபை தாங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம். எங்கள் வேண்டுதல்களை எல்லாம் நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் இதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. இன்னைக்கு நீங்கள் நினச்சதை விட, நீங்கள் எதிர்பார்த்ததை விட, நீங்கள் கற்பனை செய்ததை விட மேன்மையான ஒரு நன்மை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் வேண்டுதல்களுக்கு பதில் செய்கிற கர்த்தர் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டது. கர்த்தர் சொல்கிறார், உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டது. உன் ஜெபத்திற்கான பதில் உன்னிடத்தில் வந்திருக்கிறது. உன் ஜெபத்தை கேட்கிற நான் இன்றைக்கு உன் ஜெபத்துக்கு பதில் அளித்திருக்கிறேன். நீண்ட நாட்கள் காத்து கொண்டிருந்த உன் இருதயத்தின் இளைப்பாறுதலை, வேண்டுதல்களை, உன் ஏக்கங்களை, உன் விருப்பத்தை நான் இன்றைக்கு நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இந்த 3வது மாதம் உங்கள் இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றப் போகிறார். உங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் செய்ய போகிறார். வாக்குத்தத்தமாய் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் உனக்கு அருளப்பட்டது.
நிறைவேறப்பட்டது. உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இன்னும் 15 ஆண்டுகள் உனக்கு கூட்டி தருகிறேன். ஆண்டவர் எசேக்கியேலின் கண்ணீரை கண்டவர், எசேக்கியேலின் கண்ணீரை பார்த்தவர், அன்னாளின் கண்ணீரை பார்த்தவர், ஆகாரின் கண்ணீரை பார்த்தவர், எரேமியாவின் கண்ணீரை பார்த்தவர். உங்கள் கண்ணீரையும் பார்த்திருக்கிறார், உங்கள் வேண்டுதல்களையும் கேட்டிருக்கிறார். நான் தூரத்தில் இருக்கிறேனே, கர்த்தர் எப்படி என் நினைவுகளை அறிவார்? நீங்க நினைக்கிறீங்க, ஆனாலும் கர்த்தர் தூரத்திலே இருந்தாலும் உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறார், உங்கள் எண்ணங்களை அறிந்திருக்கிறார், உங்கள் ஏக்கங்களை அறிந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் பதில் செய்வாராக. கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவம் உள்ளவரே, இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு வேறு என்ன வேணாப்பா? எங்கள் வேண்டுதல்களுக்கெல்லாம் நீர் பதில் செய்ய போகிறீர். அது ஒன்றே எங்களுக்கு போதுமானது. கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக.